ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராணி சாப்டர் 2. இந்த கிராணி சாப்டர் 2 வந்து புதுசாக ஒரு அப்டேட்லாம் ஒன்றும் விடலை. அதாவது இப்போதான் நம்ம பார்க்குறோம் பேக்ரவுண்ட் தீம் மியூசிக் வரும். என்னடா இப்போ தான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனல். அது கொஞ்சம் தெரிஞ்சு. ஸோ யாரெல்லாம் இந்த சேனலை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் தான் நாங்கள் மேலே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்றைக்கி அந்த சிலிண்டரை ஒரு வழி பண்ணாமல் நான் பண்ண மாட்டேன். முதல்ல எடுத்தோம் சிலிண்டர் தான் தரேன். வந்ததும் வராதனாக்கெல்லாம் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்புறம் வர வைக்கணும். அதனால் இது எந்த மாதிரி மெத்தடுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிறது அதான் நமக்கு தெரியல. ஐயோ, வந்தது வராத மாதிரிலாம் வரானே ஓடுறா. ஓடுறத கூட ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கணுமா? நிற்கிறேன் அதான் முடிஞ்சு. கீழே குனிங்க சார். குனிங்க கூட மேலும் கேப்பில் தான் சேர்க்கணும். நாளைக்கு முகர கட்டியும் போது அடிச்சடியில் தான் ஜாய்ஸ்டிக்கே தான் இருக்குது. எங்கே பேசிட்டு ஆட்டோ வந்து இப்படி தான் டெசர்ட்டு போயிருந்தோம். அப்படியே கடைசிக்கு போயிடும். சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்ட்ரெங்கன் பார்த்துருந்தோம். அடி மகனேவா ஸ்ட்ரெங்கன் இன்னைக்கு எடுத்தோன்னே என்கிட்ட முதல்ல எடுத்தோன்னே உங்களை தான் முடியும். இந்த வட்டம் ஜம்ப் ஆகாமல் கரெக்டாக அப்படி பார்த்து அடிக்கணும். சாரி, ஐயோ சாரி, கொஞ்சம் லைட்டாக கோளாறு ஆகிடுச்சு. இந்த கோளாறுக்கு காரணம் நான் சாரி மன்னிச்சுங்க. இந்த சாக்கடை இருக்கிற மேட்ரையும் நான் மறந்துட்டேன். மேலே மொட்டை வச்சு போயிருந்தோம். மொட்டைப்பா இப்படி பார்த்துக்கோங்க. அதான் மொட்டை வரும்போது கரெக்டாக இருக்கும். நீயே போன வட்டம் எனக்கு எல்லாரையும் அடிச்சு நீ செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கும்? அது வழக்கம் போல இருக்கிற இடத்துல வழக்கம் போல கிடைக்கலாம். கிடைச்சிருக்கு. ரெண்டாவது பொருள் கிடைச்சிருச்சு. மூணாவது பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கட்டிங் பிளேயரு. நாலாவது பொருள் எங்கே இருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியும். அது சைத்தான் பத்தாக்கிட்டு இருக்கும். நம்ம மச்சான காரணமே
மச்சான் ஐயோ. வீட்டே ஒரு ரவுண்ட் அடிக்க முடியுமோ. லெஃப்ட் வந்தானா யூஸ் ஆயிடும். ரைட் வந்தா ஓகே. இது நம்ம பழைய மெத்தடு தான். எஸ் ஆயிடலாம். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். மொட்டை இப்போ எங்கே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு போனால் மொட்டை சார் கீழே வரையும் வேணுமா? மொதல் பிக்சர் கப்பூஸ்குள்ளே இருக்கும் பாருங்க. இருக்குங்களா? ஃபஸ்ட் இங்கு வரான் பாருங்க. கரெக்டாக மொட்டை மேலேருந்து தான் வரான் பாருங்க. சொல்லி வாங்கி அடி. சரியான அடி. சங்கிலி அடி. சொரியுது. அவர்கிட்டே பிடிச்சி தூங்கிட்டு சார். அடுத்த வெப்பன் கீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இந்த இடத்துல தான் இருக்கும். பார்க்குறீங்களா? கிளாஸ் பீஸ் இருக்கா? மேலே இருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல கிளாஸ் பீஸ் இருக்குன்னா மேலே இருக்குன்னு அர்த்தம். கீழ்ரா இல்லைன்னா நடுட்ராவில் அப்படின்னு இல்லையா? ஃபஸ்ட்டு ட்ரா மூணுத்துலேயும் இல்லைன்னா வேறு எங்கேயோ சீக்கிரம் மலையில் எங்கேயோ. ஆமாம், இந்த ட்ராவை இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. அப்போ இங்கே தான் இருக்கணும். பிறந்திரு சீசே. பிறந்திரு சீசே. வேலைக்கு ஆகலை. பிறந்திரு சீசே கடைசி. உன்னை நம்பி தான் பாருங்க. கிடச்சது பாரு வெப்பன் கீ. வரும்போதே தெரியணும் வர்ற சீன் யாரை பார்த்து விடுகணும் உனக்கு ஒரு பேர். இப்போ அடிக்கிற அடியா பாரு உனக்கு. இது வரைக்கும் பார்த்துக்க நீ சாதா. இனிமே பார்த்துக்கோ சர மாதிரியான அடி. நான் ஃப்ரீ ஃபயர்லேயும் M1 கண் எடுத்தாலே வேறு லெவலில் பெரிய பெரிய அடிப்பேன். இன்னைக்கு என் கையில் உண்மையான சார்ஜன் இருக்குது. கிழவன் கையில் மாட்டினா சோனி முடிக்காமல் விட மாட்டான். அடுத்த ரவுண்டு எங்கே போய்ப்போம் எனக்கு தெரியும். கீழே பேஸ்மெண்ட்டில் போக மாட்டாப்புல. இந்த இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. மறுபடியும் மேலே தான். பார்ப்போம். அதுதான் இந்த செவத்தில் அடித்த பள்ளி ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. எனக்கு போக போக என்னைய பார்த்து பயந்துட்டியாடா நீ. அட செத்த போயிடு. சரி எனக்கு ப்ரோபார் இருக்கணும். கட்டிங் பிளேயர் கமான் என்ன இருக்குது பார்க்குறேன். டோர் ஹேண்டில் இருக்குது. டச்சுதான் லக்கு. உள்ள பூந்து திறந்து எடுத்து அவ்வளோ வேண்டாம். இப்படி ஐயோ இப்படி திரும்ப விட எப்படி திரும்பிட்டேன். கிழமை மறுபடியும் எஸ்ஐட்டாக நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் கீழே இந்த மேலே வருவான். ஏற்கனவே இதுதான் இருப்பான். பார்த்தா மூணு சரிக்கே செய்யுது. ஏய் ஒழுங்கா மேலே ஏறா. ஏறி தொலைடா. முதல்ல ஷார்ட்கன் கையில் எடுத்துக்கடா. அப்போ எங்கே வேணால் சண்டை நின்றுக்கடா. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்டா. வந்தவங்க வராது. நான் எப்படி போய் லாக் ஆகிட்டு
கிழவன் சார், கிழவன் சார், எங்கே சார் இருக்கீங்க? ஓகே, சோஃபாவில் படுத்துருப்பானா? சோஃபாவில் படுக்கலான்னா இந்த நாய் வேறு எங்கே போயிருப்பாங்க? டாய் கிராணி, கிராண்ட்பா, பூச்சியை தள்ளிக்கிட்டி விட்றாங்களா? பயமாக இருக்கா? டேய் சொல்லா, நீ வந்தாதான்டா அப்பாடி வீட்டில் நீ ஒர்க்கண்டா இல்லை. சரி, நீ எல்லாம் இந்த வீடே மாறுக்க மாட்டேன். வாங்க சார், உங்களை பார்த்துட்டீங்க சார். போங்க சார். கிட்ட வந்து இன்னும் வேகமாக அடிக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த ரைட்டில் பார்த்தா கட்டிங் பிளேயர் எங்கே இருக்கு இப்போ எனக்கு தெரியும். பெஞ்ச் இருக்குது. ஆத்தரை தரத்தனம் ஏதோ பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகே, கிளம்ப வரதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு முதல்ல ஷார்ட் பண்ணி இங்கே போட்டுடலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இங்கிட்டு தான் வருவாங்க. கிளம்பி அப்புறம் கிட்ட குத்தி சைஸாக இருக்கும் வருது. அகத்து, ஐயோ இவனை அகத்ததுலேயே நான் ஒரு பாடாயிருவேன் போல. இந்த வால்ட்டு வேகனா இந்த வால்ட்டு வேகணும் போல. சார் வாங்க சார், இல்லைங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்புறம் உங்கள் தம்பி வச்சுக்கிறேன், அப்புறமேட்டு வாங்க. ஒன்னொட்டே என்ன கட்டி கடிச்சாங்க. சாதாரணமாக ப்ராக்டிஸ்க்காக வந்தா இனிமேல் அவன் கடிக்க வைக்கிறான். கடிக்க யோசிக்க. சார் சிலந்தி 8 கால் பூச்சி வாடா, 8 கால் பூச்சி வெளில. இந்த ஏரியா தாண்டி நீ வரமாட்ட. ஆனால் அவனை வர வைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கு. நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். ஐயா வெளில வா மாட்டினியா? அப்படியே ஆயி ஏன்டா ஒரு 5 செகண்ட் நின்றா, 5 நிமிஷம்னாச்சும் நின்றா. ஓ, அப்போ வந்து போட்டான கறி அவனுக்கு இப்போ இப்போ நீ தான் இப்போ எனக்கு சிக்கன் பீஸ் ஆக போகிறேன். ஓ, இன்று போய் நீ நாளை வா. இந்த கன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும். என் பூட்டி, என் ஜல்ல குட்டி, உன்னை யாராச்சும் கலர் சார் வாங்க சார். கண்ணு செவசவன் ஆயிடுச்சா? அச்சிடலாமா? புல்லட் இருக்கா? இருக்கு. மிஸ் ஆகக்கூடாது, மிஸ் ஆகவே கூடாது. வாங்க. பூடி எல்லாம் பிளான்ப்பா. எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். எப்படி பிளானிங் மாஸ்டர் பீஸ் இருந்துச்சா? ஐயோ, ஹெலிகாப்டர் கீ கொடுத்துறாங்க. ஆப்பஸ்டானுங்களே சரி, கண்ணை போய் லோட் பண்ணிக்குவோம். கட்டிங் பிளேயர் எங்கடா போட்டு வச்சுருக்கீங்க?
இருக்கிற ஒன்று 10 நிமிஷம். க்ரோபர் இங்கே அந்த இடத்துல க்ரோபர் கட்டிங் டயர் இங்கேனே இருக்கும். பேட்லாக்கி மேலே இருக்கும். எஸ்கேப். ஏய் டென்ஷன் பண்ணாதீங்கடா, கையில் மாட்டினீங்க சுத்துறீங்கடா டேய். பொறுமையாக பார்த்துட்டு தான் போகணும் மாதிரி. வெப்பன் அந்த பக்கம் இதெல்லாம் எங்கி வர மாட்டான். அப்படி இப்படி கரெக்டாக வெப்பன். ஸோ செகண்ட் ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு. தேர்ட் ட்ரீட்மெண்ட், மூணாவது ட்ரீட்மெண்ட். கிழவனை எப்படி வச்சு செய்வது? கேமராவில் பார்த்துட்டு வச்சு செய்கிறானோ எப்படி செய்யணும்? கிழவன் அங்கிட்டே வரான். சொல்லிடுங்களா கிழவன்னு சொன்னாலே போகணும். கிழவன் தான். கிழவன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு கெட்ட ஆப்ஷன் இல்லை. ஓகே, கன் புல்லட் லோடு பண்ணிக்க. மிஸ் ஆகக்கூடாது. புடி ஒழுங்காக வச்சுருக்கேன். நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்டா. புரியுதா? ஐயம்மா வந்துட்டுதே. ஒரு இன்ச் கேப், மில்லி கேப்லாம் அது. இந்த மில்லி கேப்பில் இந்த புடி மிஸ் ஆகவே மிஸ் ஆகலை. ஜஸ்ட் மிஸ். டீம் பிளேயர் எங்கே போட்டோம்? இந்த அப்படியா? ஓகே, எவ்வளோ எப்படி போட்டுருக்கோம். நல்லாவே இந்த ஃபோன் ஹேங் ஆகிறதுனால ஒருத்தனே போதுண்டாப்பா சாமின்னு இருக்கு. ஏய் ஓகே, உள்ளே வந்து ஒரு ஸ்லெண்டர்மேன் வருவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து சேஃப்டியாக இருக்கணும், இல்லை பேட்லாக்கியாக இருக்கும். கடவுளே, என்னடா க்ளிச் ஆயிடுச்சா? ஐயோ நல்லா க்ளிச் ஆகலை. ஏய் பேட்லாக்கி. ஐயோ பேஸ்மெண்ட்டில் இருக்கா? மார்க்ஸனே மோனை அவரை கிளம்பிட்டானான்னு பத்து. பிளான் அப்ரோச் பண்ணுவோம். கிளம்பிட்டு ஒரு தடவை அடி வாங்கினா அசிங்கம், 2 தடவை அடி வாங்கினா அசிங்கம்.
3 தடவை அடிக்கணும் அசிங்கம் போ. சைடில் வந்து அடிக்கிறியாடா பள்ளி பையிலே. கடவுளே என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் எவனும். ஓகே கிடச்சது ஸ்கெட்சு போட்டுறடா வச்சு. ஒரு பேட்லாக்கி மட்டும் கிடைக்கட்டுமா அவனை மண்டையில் சொல்லி எடுத்துருவான் அவங்க. இந்த இடத்துல நான் அடித்த எங்கடா சேஃப்டிக்குள்ளே பேட்லாக்கி இருந்துச்சுன்னா எஸ் ஆயிடுவேண்டா. ஏன்னா இந்த ரோதனை பிடிச்ச வீட்டில் என்னால் இது மேலே குப்பை ஓட்ட முடியாது. இருக்கு எஸ்ஸு ஏட்ராமா அப்போ வேகத்தை ஓப்பன் சீஸ்கிற மறக்காமல் யாருனாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா. என்னடா ஓப்பன் ஆகுது. ஐயோ வச்சு செஞ்சேன் நான் 2 நாள் ஆயிடுச்சு. யாருனாச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ இந்த சேனலை இப்போ பார்த்துட்ருக்கீங்களா? விவசாயம் வேண்டியதான். எஸ் करो गुस्सा ஆறாரோ ஆறீராரோ உனக்கு இருக்குடா எதுக்குடா இந்த வம்பு. டாட்டா பை பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் MD தியா பிரதர்ஸ். டாட்டா பை பை. டாட்டா மம்மே.